மை டியர் மாமிஸ், நார்மல் டெலிவரி தான் பண்ணணும். ஆனா ரொம்ப நேரம் லேபர் ரூம்ல இருக்கக்கூடாது. எனக்கு பெயினை நினைச்சா பயமா இருக்கு. ஆனா நான் நார்மல் டெலிவரி தான் பண்ணணும், பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற தாய்மார்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஈஸியான ஒரு டிப்போட நான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லேபர் பெயினை ஓவர் கம் பண்ணி உங்களோட லேபர் ப்ராசஸ், டெலிவரி ப்ராசஸே ரொம்ப ஸ்மூத்தா எடுத்துட்டு வந்துடலாங்க. என்ன நம்புறீங்களா? யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் மீ. நீங்க ஐயோ அம்மா அப்படின்னு காத்து கூச்சல் போடாம 15 மணி நேரம் 20 மணி நேரம் லேபர் ரூம்ல இல்லாம ஒரு 5 ஹார்ஸ் 7 ஹார்ஸ்ல லேபர் ப்ராசஸ் முடிஞ்சு டெலிவரியோட குழந்தையோட நீங்க வார்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவீங்க. நான் சொல்றதை கேட்டீங்கன்னா என்ன மக்களே, ரெடியா? நான் சொல்றதை கேட்க ரெடியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. சோ இன்னைக்கும் நான் உங்களுக்கு உபயோகமா இருக்க ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை தான் நான் மெசேஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸா இருந்தா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. மறக்காம இது இன்னொரு அம்மாவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். எப்பவுமே வலி இல்லாம புள்ள பிறக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். வலி இல்லாம உனக்கு குழந்தை பெத்துக்க வைக்கிறேன்னு சொல்லி யாரும் ஏமாத்தவும் முடியாது. ஏன்னா வலி வந்துதாங்க குழந்தை பிறக்கும். அப்படிதான் அது உடல் அமைப்பே பகவான் நமக்கு வச்சிருக்காரு. அந்த கன்ட்ராக்ஷன் வந்தாதான் அந்த பேபி கீழே புஷ் ஆகும். கன்ட்ராக்ஷன் வந்தாதான் பேபி புஷ் ஆகும். சோ அது அவுட் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு மானிட்டர் யுவர் பாடி. யூ ஹாவ் டு லிசன். உங்க பாடி என்ன சொல்லுதோ அதை நீங்க கேட்டு அந்த ஜேர்னிக்குள்ள நீங்களும் ஒரு கோ பேசஞ்சர் மாதிரி ஒத்துக்கிட்டு அந்த ஜேர்னில சாஃப்டா ஸ்மூத்தா போயிட்டீங்கன்னா டெலிவரி ப்ராசஸே ரொம்ப ஹாப்பியா சக்சஸ்ஃபுல் ஆயிடும். சோ வாட் ஐ ஆம் ட்ரைங் டு டெல் இஸ் யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங். ரியாக்ஷன் பெருசா, ரெஸ்பாண்ட் பெருசா? ரியாக்ஷன் பண்றதுனால கூச்சல், அம்மா வலிக்குது அப்படின்னு கத்துறதுல உங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. உங்க பாடி மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகுது. சோ இந்த மாதிரி கத்தும் போது வாய் வழியா உங்களோட மொத்த எனர்ஜியும் போய் எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உங்க மசில்ஸ் டைட் ஆகுறதுல உங்களோட பெல்விக் மசில்ஸும் இறுக்கி பிடிச்சு உங்களோட டைலட்டேஷன் ப்ராசஸ் லேட் ஆகும். ப்ராக்ரஸே லேட் ஆயிடும். சோ அது 15 மணி நேரம் இல்ல, 20-25 மணி நேரம் கூட இழுத்து விட்டுரும். ஆனா நான் சொன்ன மாதிரி பிரீதிங் டெக்னிக்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த பிரீதிங் டெக்னிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பிரின்சிபல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட நாலேஜ் ஈஸியா இருக்கும். நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எந்த ஒரு விஷயமே நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த லேபர் ப்ராசஸ நீங்க இந்த பிரீதிங் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த பெயினை ஓவர் கம் பண்ணி, பயத்தை ஓவர் கம் பண்ணி நீங்க அழகான குழந்தை காய்ச்சி மூச்சுன்னு சத்தமே இல்லாம டெலிவரி ஆகுறதுன்னு கூட தெரியாம டெலிவரி பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? சோ நான் சொல்றேன் இந்த பிரீதிங் டெக்னிக்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை யாரெல்லாம் பாக்குறீங்களோ, கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும், அவங்களோட தாய்மார்கள், அவங்களோட கணவன்மார்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. இந்த வீடியோவை போட்டு பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க. நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? 4 டைப்பான பிரீதிங் இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஸ்லோ பிரீதிங், அடுத்து லைட் பிரீதிங், அடுத்து ரிதமிக்கா பண்றது, அதுக்கப்புறமா எக்ஸ்பல்சிவ் பிரீதிங், பேபியை எக்ஸ்பெல் பண்றது, செகண்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்பதான் உங்களுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இடுப்புல வலிக்குது, அப்படியே கால்ல எல்லாம் வலிச்சுட்டு போகுது. அதுக்கப்புறம் வயிறு இர்ரெகுலர் மூவ்மெண்ட்ஸ்ல அப்படி ஒரு 10 நிமிஷத்துல அப்படி டைட் ஆகுது, திரும்ப விட்டுருது. சோ இந்த மாதிரி வரும். இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப வேத்து போறதோ இல்ல டயர்ட்னஸோ மயக்கமோ வாய் உலர்ந்து போறதோ அதெல்லாம் எதுவும் இருக்காது. சோ நீங்க நார்மலா சாப்பிடலாம். ஸ்லோ அண்ட் ஸ்மால் அண்ட் ஃப்ரீக்வென்ட் மீல்ஸ், ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ், நல்ல தண்ணி குடிக்கலாம், நல்ல நடக்கலாம், நல்ல பிரீதிங் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இர்ரெகுலர் கன்ட்ராக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோ பிரீதிங். ஸ்லோ பிரீதிங்னா எப்படி அப்படின்னா நான் ஒரு 2-3 முறை காட்டுறேன், நீங்க அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்லோ பிரீதிங் ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணணும். அது எத்தனை நம்பருக்கு நீங்க இன்ஹேல் பண்றீங்களோ, அதாவது ஒரு 4 செகண்ட் இன்ஹேல் பண்ணீங்க அப்படின்னா விடும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 6 செகண்ட்ஸ்க்கு நீங்க எக்ஸேல் பண்ணணும். இன்ஹேல் 4 செகண்ட்ஸ், எக்ஸேல் 6 செகண்ட்ஸ், இன்ஹேல் 4 செகண்ட்ஸ், எக்ஸேல் 6 செகண்ட்ஸ். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னும் போது அந்த எக்ஸேல் பண்ணும்போது அந்த மசில்ஸ் மொத்தம் ரிலாக்ஸ் ஆகும், உங்க டோட்டல் பாடி ரிலாக்ஸ் ஆகும். சோ அந்த மாதிரி அப்படி எக்ஸேல் பண்ணும்போது உங்களோட பேபியும் ஒரு எக்ஸேலுக்கும் கீழே வரும். சோ ஈஸியா இந்த பெயினை நீங்க ஓவர் கம் பண்ணிடலாம். சோ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மைல்ட் கன்ட்ராக்ஷன். சோ நான் இப்ப பண்றேன். ஓகே, ஸ்டார்ட். இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale. inhale 4 செகண்ட்ஸ் பண்ணீங்கன்னா எக்ஸேல் 6 செகண்ட்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பிரீதிங். சோ நெக்ஸ்ட் ஆக்டிவ் லேபர் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் மைல்டு பெயின்ல உங்க சர்விக்ஸ் ரொம்ப டைட்டா இருக்க சர்விக்ஸ் சாஃப்ட் ஆகுது, அது ஓபன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? பேபியும் தலையை முட்டி கீழே பெல்விக் ஃப்ளோர்ல வருது. ரெண்டாவது ஆக்டிவ் லேபர், ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு கன்ட்ராக்ஷன்ஸ் வருது. கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கு, 25 செகண்ட்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங் கன்ட்ராக்ஷன்னா 40 செகண்ட்ஸ், 1 மினிட் கூட இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்ட்ராங் கன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப சீக்கிரமா வரும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா இந்த
லைட் பிரீதிங், அதாவது ஷாலோ பிரீதிங் சொல்லுவாங்க. ரெண்டு டைப்பா இருக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். ஓகே, சோ இது வந்து எப்படி பண்ணலாம், எக்ஸேல் விட்டுறாம கொஞ்சம் அப்படி விடணும், பலூன் ஊதுற மாதிரி. அதாவது மெயின் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த பிரீதிங் டெக்னிக்ஸ் பண்ணும்போது இந்த ஜா லைன் இருக்கு இல்லையா, அந்த ஜா மசில்ஸ், இந்த நெக் மசில்ஸ், இந்த ஷோல்டர் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸா இருக்கணும். ஏன்னா இங்க இருந்து தான் இப்படி இழுத்து நம்ம வந்து கீழே புஷ் பண்ண போறோம், பேபி வரப்போகுது. சோ இந்த இடம் நீங்க வந்து இறுக்கி டைட்டா பிடிச்சிங்க அப்படின்னும் போது கீழே நார்மலா நடக்க வேண்டிய டைலட்டேஷன் நடக்காது. அதே இங்க மூக்கால இழுத்து வாயால விடணும், மூக்கால இழுத்து வாயால விடணும். அப்படி பண்ணும்போது மேல இருக்க குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும், மேல இருக்க குழந்தை வந்து கீழே இறங்கும். சோ இது வந்து இப்படிதான் பண்ணணும். இன்ஹேல், எவ்வளவு தூரத்துக்கு உங்களால எக்ஸேல் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு நம்ம இன்ஹேல் பண்ணோம், ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட்ஸ்க்கு அப்படி விட்டுட்டே வருங்கன்னும் போது நல்ல ப்ராக்ரஸ் ஆகும். சர்விக்ஸும் சீக்கிரமா டைலேட் ஆகும், அதுக்கப்புறமா பேபியும் சீக்கிரம் கீழே ஆகும், சீக்கிரமா லேபர் ப்ராசஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு டெக்னிக். இதே ஆக்டிவ் லேபர்ல இன்னொரு ஷாலோ பிரீதிங்கும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது உடனே ஃபாஸ்டா வந்து கன்ட்ராக்ஷன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் கன்ட்ராக்ஷன் வந்து போச்சு, 10 மினிட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 4 கன்ட்ராக்ஷன் ஆகுது நமக்கு வந்து வந்துரும். இப்பதான் போய் மதர் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற நேரத்துல திரும்ப வந்துரும். சோ அந்த நேரத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஷாலோ பிரீதிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸோட வாயில இந்த ஜா மசில்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து சீக்கிரமா பெல்விக்ல வந்து உங்களுக்கு டைலட்டேஷனும் எக்ஸ்பல்ஷனும் கொடுக்குற அந்த பிரஷரும் கொடுக்கறதுக்கு உதவி பண்றது இந்த ஜா மசில்ஸும் நெக்கும் ஷோல்டரும் தான். சோ அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து வேகமா கன்ட்ராக்ஷன்ஸ் வருதுன்னா அந்த கன்ட்ராக்ஷன்ஸோட ரிதமோட நீங்க வந்து பண்ணணும், அந்த கன்ட்ராக்ஷனோட ரிதமோட நீங்க வந்து பண்ணணும். ஓகே, சோ இது ரெண்டாவது பிரீதிங் பேட்டர்ன். ரெண்டாவதுல நான் 2 டைப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மூணாவது வந்து என்ன அப்படின்னா ரிதமிக் பிரீதிங் பேட்டர்ன். அதாவது இன்னும் கொஞ்சம் கன்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்டா வருது அப்படின்னும் போது, ஃபாஸ்டா வருது இல்ல இரெகுலரா அப்பப்ப நின்னுடுது, இல்ல கன்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடையில நான் எப்படி பிரீத் பண்றதுன்னா சேம் எல்லாமே மூக்கால இழுத்து வாயால தான் விடணும். அதை நீங்க கொஞ்சம் இந்த நெக் மசில்ஸை யூஸ் பண்ணி ஓகே, சோ இந்த மாதிரி பண்ணும்போது இதேதான் நெக்ல இருந்து நீங்க சவுண்ட் எடுத்தீங்க அப்படி விடும்போது அந்த பேபி வந்து சீக்கிரமா புஷ் ஆகும். உங்க பெல்விக் மசில்ஸ் எல்லாம் மசில் ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஃப்ரீ ஆக்சிஜன் சப்ளை கிடைக்குது. சோ ஃப்ரீயா மசில்ஸ்ல ஆக்சிஜன் சப்ளை வருதுன்னா நடக்க வேண்டிய ப்ராக்ரஸ் வந்து ஃபாஸ்ட் ப்ராக்ரஸா ஆகும். சோ அந்த பெயின்ல நீங்க கரெக்டா அந்த பெயின் பீக் கன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த நேரத்துல அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அந்த பெயினோட இன்டென்சிட்டி கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மசில் நம்ம ஒரு டாக்டர் கிட்டே போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பட்டக்ஸ்ல நம்மளுக்கு ஊசி போடுறாங்கன்னும் போது எல்லா டாக்டரும் வந்து என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் வாயை திறந்து மூச்சை இழுத்து விடுங்க. அப்படி அப்படி இருக்கும்போது ஊசி உள்ள போனா அந்த வலி உங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் இந்த ஊசி எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரி இந்த பிரீதிங் டெக்னிக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இம்பாக்ட் இருக்குங்க. நீங்க நம்பி இதை பிராக்டிஸ் பண்ணலாம். அதாவது லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகி லேபர் ரூம்ல தான் போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா அதை நீங்க மறந்துடுவீங்க. 9th மந்த் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்தே வீட்டுல தினமும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்க இந்த பிரீதிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு போது அந்த ஒரு ஃப்ளோல நீங்க கண்டிப்பா லேபர் ரூம்லயும் பண்ணி உங்களோட லேபரை சக்சஸ்ஃபுல் ஆக்கி நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லணும். கமெண்ட்ல சொன்னாலும் சரி, இல்ல என்னோட வாட்ஸ்அப் வந்து சொன்னாலும் சரி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா தாங்க. சோ அட் லாஸ்ட் இப்ப வந்து நம்ம பேபி ஃபுல்லி டைலேட் ஆயிட்டோம். பேபி வந்து வரப்போது கீழே ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கீழே ப்ரெஷர் ஆயிட்டு நம்ம வந்து இப்போ பேபியை புஷ் அவுட் பண்ண போறோம். சோ அந்த டைம்ல இதே மாதிரி கேண்டில் எல்லாம் நம்ம வந்து ஊதுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஊதணும். கேண்டில் ப்ளோ பண்ற மாதிரி ஊதி, பலூன் ஊதுற மாதிரி, கேண்டில் ஊதுற மாதிரி. அதாவது நம்ம அந்த டைம்ல எல்லாம் அப்படி முக்குவாங்கல்ல, அப்படி முக்கி டைட் பண்ணக்கூடாது. உடம்ப டைட் பண்ணீங்கன்னா அந்த பேபியும், அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மதர் மட்டும் லேபர்ல கஷ்டப்படலங்க, பேபியும் சேர்ந்து கஷ்டப்படுது. உள்ள இருக்க பேபி இந்த இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு அது எப்படி தலையை எடுத்துட்டு வெளியில வரலாம்னு அது யோசிக்குது. சோ அந்த மாதிரி இப்ப பேபியோட தலை கரெக்டா இங்க வந்து உங்களுக்கு பெல்விக் பார்ட்ல தெரியுது. இதை வந்து எக்ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னும் போது நல்ல டீப் பிரீதிங். ஓகே, ஓகேங்களா. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் புஷ், ஸ்ட்ராங் ப்ளோ அப்படி விடும்போது கீழே வந்து பிரஷர்ல குழந்தை வந்து வெளியில வந்துடும். இதுதாங்க, இப்படிதான் டெலிவரி பண்ணணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட லேபர் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட இவங்க டெலிவரி பண்றாங்கன்னு தெரியாம வந்து அவ்வளவு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு வந்து லேபர் இருக்கும். அது ஒரு பயமாவோ ஒரு கஷ்டமாவோ கண்டிப்பா இருக்காது. சோ மை டியர் மாமிஸ், இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. லேபர் ரூம்ல போய் இல்ல, முன்னாடியே 9th மந்த்ல இருந்து இதை பிராக்டிஸ் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களோட லேபர் வந்து ஃப்ரூட்ஃபுல்லா போகும். சரிங்களா. இன்னும் நிறைய லேபர் பத்தியோ, போஸ்ட்நேட்டல் பத்தியோ, பிரெக்னன்சி பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல நிறைய சீரீஸ் வைஸ் வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இன்னொரு மாமிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இருக்கும். நீங்க வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, subscribe me and share. All the best. Take care.